கும்பராசிக்காரர்களை ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இது சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. கும்பராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகுதுங்க. குறிப்பா எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் பெயருடைய நபர்களால உங்களுக்கு சில சவால்கள் வரலாமுங்க. அது என்ன, அந்த 4 முக்கிய சம்பவங்கள் என்ன, ஏன் நீங்க மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவுல விரிவா பார்க்கலாமுங்க. கும்பராசி நேயர்களே, தற்போதைய கிரகங்களின் சஞ்சார நிலையை நாம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோமானால் உங்கள் ராசி மண்டலத்துல மிக முக்கியமான மற்றும் அபூர்வமான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை உணர முடியுங்க. குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் இந்த கிரக பயிற்சிகள் மற்றும் அவற்றின் பார்வைகள் உங்கள் வாழ்வின் போக்கையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவைங்க. நவகிரகங்களின் தலைவனான சூரியன் முதல் நிழல் கிரகங்களான ராகு, கேது வரை ஒவ்வொரு கிரகமும் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான கதிர்வீச்சுகளை வழங்க போகிறது என்பதை நாம் மிக தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல மங்களகாரகன் அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவான் தனது சஞ்சார பாதையில ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை ஏற்கிறாருங்க. செவ்வாய் என்பவர் வீரம், விவேகம் மற்றும் ஆவேசத்திற்கு அதிபதி. அவர் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கும்போது உங்கள் மனதில் இதுவரை இல்லாத ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலா தொடங்கி விடலாம்ங்கிற எண்ணம் மேலோங்குங்க. ஆனா இதே செவ்வாயின் பார்வை சனியின் ஆதிக்கத்தோடு இணையும் போதுதான் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்ங்க. கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் தற்போது உங்கள் ராசியிலேயே அமர்ந்து ஆட்சி பெற்று விளங்குறாருங்க. ஒரு ராசிநாதன் தனது சொந்த வீட்டிலே அமர்ந்திருப்பது அந்த ராசிக்கு மிகுந்த பலத்தை தரும் என்றாலும் சனியின் மந்தமான குணமும் செவ்வாயின் வேகமான குணமும் மோதிக்கொள்ளும் சூழல் இப்போது உருவாகி இருக்குதுங்க. இது எப்படிப்பட்டதுன்னு பார்த்தா, ஒரே நேரத்துல வாகனத்தின் வேகத்தை அதிகரித்து கொண்டே மற்றொரு பக்கம் தடையை அழுத்துவதற்கு சமமானதுங்க. இந்த முரண்பாடான ஆற்றல் உங்க மனதிற்குள்ள ஒரு விதமான போராட்டத்தை உருவாக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும் இந்த கிரக நிலவரமானது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. 3ஆம் இடம் என்பது உங்கள் வீரம் மற்றும் இளைய சகோதரர்களை குறிப்பதுங்க. செவ்வாயின் பார்வையால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் ஆக்ரோஷமா இருக்குங்க. ஆனா அந்த முடிவுகள்ல நிதானம் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்களை தேடித்தருங்க. குறிப்பாக பணியிடத்துல உங்க மேலதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளை மிக கவனமா கையாள வேண்டும்ங்க. சனியின் தாக்கம் உங்க பேச்சுல ஒரு விதமான கசப்பை அல்லது அதிகாரத்தை கொடுக்க கூடுங்க. இது உங்களை சுற்றி உள்ளவர்களுடன் பகையை வளர்க்க வாய்ப்பு இருக்குதுங்க. மேலும் குரு பகவானின் சஞ்சாரமும் இந்த காலகட்டத்துல உற்று நோக்கத்தக்கதுங்க. குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்தாலும் ராகுவின் நிழல் அவ்வப்போது உங்கள் சிந்தனையை குழப்பக்கூடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் காணும் கனவுகள் அல்லது உங்களுக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் சில எச்சரிக்கைகளை வழங்கலாமுங்க. அதனை அலட்சியப்படுத்தாம கவனிப்பது அவசியம்ங்க. புதன் பகவானின் நிலையில ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் தகவல் தொடர்புல சில தடங்கல்களை ஏற்படுத்தலாமுங்க. நீங்க ஒன்று சொல்ல போய் அது மற்றவர்களுக்கு வேறொரு விதமா புரியும் வாய்ப்பு அதிகம் இருப்பதால முக்கியமான ஆவணங்கள்ல கையெழுத்திடும் போது அல்லது மின்னஞ்சல்கள் அனுப்பும்போது பல முறை சரிபார்ப்பது நல்லதுங்க. இந்த கிரக அமைப்பானது உங்கள் பொருளாதார நிலையில ஒரு ஏற்ற இறக்கமான சூழலை உருவாக்குங்க. திடீர் பண வரவு ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் எதிர்பாராத செலவுகள் வரிசை கட்டி நிற்குங்க. சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால கடின உழைப்பிற்கு மட்டுமே பலன் கிடைக்கும் என்பதை நீங்க மறந்துவிடக்கூடாதுங்க. குறுக்கு வழியில முன்னேற துடித்தா அது மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு இட்டு செல்லுங்க. செவ்வாயின் பார்வையால நிலம் அல்லது வீடு தொடர்பான சொத்து விவகாரங்கள்ல சில முன்னேற்றங்கள் ஏற்படலாமுங்க. ஆனா அந்த ஒப்பந்தங்கள்ல எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் பெயருடைய நபர்கள் தலையிடும் போது மட்டும் நீங்க கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்ங்க. ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலவரம் என்பது உங்களுக்கு ஒரு அக்னி பரீட்சை போன்றதுங்க. ஒரு புறம் வெற்றிக்கான வாய்ப்புகள் கதவை தட்டினாலும் மறுபுறம் உங்களை வீழ்த்த சில எதிர்மறை ஆற்றல்கள் காத்து கொண்டு இருக்குங்க. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நூலில தான் நீங்க பயணிக்க வேண்டியது இருக்கும். உங்க ராசிநாதன் சனியின் அருளை பெறவும் செவ்வாயின் உக்கிரத்தை தணிக்கவும் நீங்க மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் மற்றும் இந்த கிரக மாற்றங்களால நிகழப்போகும் அந்த 4 முக்கியமான சம்பவங்கள் எவை என்பதை இனி வரும் பகுதிகளில் நம்ம விரிவாக காண்போம்ங்க.
இந்த காலகட்டத்துல உங்கள் நிதானமே உங்கள் ஆயுதம், உங்கள் பொறுமையே உங்கள் வெற்றி என்பதை உணர்ந்து செயல்படுங்க. கும்பராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த 4 முக்கிய சம்பவங்கள்ல முதலாவது சம்பவம் உங்க தொழில் மற்றும் பணியிடத்தை சார்ந்ததாகுங்க. இது உங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்பதால இதனை நீங்க மிக ஆழமா கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள், கடினமான பணிகளையும் செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உருவாகும் கிரகங்களின் சேர்க்கை உங்கள் உழைப்பை மற்றவர்கள் திருடி கொள்ளும் ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. குறிப்பா உங்க பணியிடத்துல எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் ஒரு நபரால உங்களுக்கு தேவையற்ற மன உளைச்சல்களும் சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த நபர் உங்கள் உயரதிகாரியாகவோ, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவராகவோ அல்லது உங்களுக்கு சமமான நிலையில இருக்கும் ஒரு சக ஊழியராகவோ இருக்கலாமுங்க. அந்த நபர் ஆரம்பத்துல உங்களிடம் மிகவும் மென்மையாகவும் உங்க நலன்ல அக்கறை கொண்டவராகவும் காட்டிக்கொள்வாருங்க. உங்களின் தனிப்பட்ட திறமைகள் மற்றும் நீங்கள் செய்து முடித்திருக்கும் ரகசிய திட்டங்களை பற்றி பேச்சு கொடுத்து உங்களிடமிருந்து தகவல்களை பெற முயற்சி பாருங்க. உங்கள் மனதுல வெள்ளந்தித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்க இரவு பகலா கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு புதிய யோசனையோ அல்லது ஒரு முக்கிய கோப்பையோ அந்த நபர் தனதாக்கி கொள்ளும் சூழல் உருவாகுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க செய்த வேலையை மேலதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கும் போது இடையில புகுந்து அந்த நபர் தான் செய்ததாக கூறி நற்பெயரை தட்டி செல்லக்கூடுங்க. இது உங்கள் மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தருங்க. நீங்க நியாயம் கேட்க முற்படும் போது சதித்திட்டங்களால உங்களை மட்டம் தட்ட அவர்கள் முயல்வார்கள். பணியிடத்துல உள்ள அரசியல் உங்களை சுற்றி வலை வீசுங்க. நீங்க மற்றவர்களை நம்பி சொல்லும் சிறு தகவல்கள் கூட திரித்து சொல்லப்பட்டு உங்களுக்கு எதிராகவே திரும்பும் அபாயம் இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஒரு வேலையை செய்கிறீர்கள் என்றால் அதன் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆவணப்படுத்துங்க. யாரிடம் எதை பேசுகிறோம் என்பதுல ஒரு எல்லை கூட இருக்கட்டும்ங்க. உங்க தொழில் ரகசியங்களை உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் கூட பகிர வேண்டாமுங்க. ஏனெனில் காலச்சக்கரம் இப்போது உங்களுக்கு ஒரு சோதனை காலத்தை நோக்கி நகருதுங்க. எஸ் என்ற பெயரை கொண்டவர் உங்களை பற்றி மற்றவர்களிடம் அவதூறு பரப்பவும் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் கூடுங்க. நீங்க மிக சரியாக செய்யும் வேலைகள்ல கூட ஏதோ ஒரு சிறிய தவறை பெரிதுபடுத்தி காட்டி உங்கள் திறமையை சந்தேகிக்கும்படி மற்றவர்களை தூண்டி விடுவாங்க. இதனால உங்களுக்கு பணியிடத்துல ஒரு விதமான தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வு ஏற்படலாமுங்க. வேலையை விட்டு விடலாமுங்கிற எண்ணம் கூட தோண்டலாமுங்க. ஆனா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடாதீர்கள். உங்களின் நேர்மையும் உழைப்பும் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் சோதிக்கப்படுங்க. குறிப்பாக புதிய திட்டங்கள்ல முதலீடு செய்யும் போது அல்லது புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது அந்த ஒப்பந்தங்களை முழுமையாக வாசித்து பாருங்க. இடையில இருக்கும் மறைமுகமான நிபந்தனைகள் உங்களுக்கு பின்னால பாதிப்பை ஏற்படுத்தலாமுங்க. உங்கள் மேசையில இருக்கும் ஆவணங்கள் முதல் உங்கள் கணினியின் களவு சொற்கள் வர அனைத்தையும் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. தேவையற்ற அரட்டைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. ஏனெனில் நீங்கள் நகைச்சுவையாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட ஒரு பெரிய சர்ச்சையாக உருவெடுக்குங்க. எஸ் என்ற நபர் அதுக்கு காரணமாக இருப்பாருங்க. பணியிடத்துல நீங்க எடுக்கும் முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாமுங்க. மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றினாலும் உங்க உழைப்பை கைவிடாதீங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்திற்கு வரும் வரை நீங்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க தொழில் எதிரிகள் உங்கள் பலவீனங்களை தேடி அலைவாங்க. உங்க பலவீனத்தை யாரிடமும் வெளிக்காட்டி கொள்ள வேண்டாமுங்க. அமைதியாக இருந்து உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள பழகுங்க. அந்த எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் நபருடன் நீங்க நேரடி மோதல்ல ஈடுபட வேண்டாமுங்க. ஏனெனில் அங்கு ஒரு மறைமுகமான சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்கும். நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டால் மட்டுமே இந்த முதல் சம்பவத்திலிருந்து நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ள முடியுங்க. உங்கள் மனம் அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்துங்க. உங்கள் ஒழிப்பு காலம் கடந்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்குங்க. கும்பராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் 2வது மிக முக்கியமான சம்பவம் உங்கள் பொருளாதார நிலை மற்றும் பண பரிவர்த்தனைகளை சார்ந்ததுங்க. பொதுவாகவே கும்பராசியில பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்கள். யாராவது கஷ்டம்னு வந்து நின்றா உங்களிடம் இருப்பதை மறைக்காம கொடுத்து உதவும் தாராள மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் இந்த நற்பண்பே உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா மாறப்போகுதுங்க. பண விஷயத்துல நீங்க இதுவரை கண்டிராத ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம் இதுங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்கும் நபர்களிடம் உங்க பணப்புழக்கத்தை மிக மிக கவனமாக கையாளணுங்க. அந்த நபர் உங்கள் உற்ற நண்பராகவோ தூரத்து உறவினராகவோ அல்லது உங்கள் தொழில் கூட்டாளியாகவோ இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை அணுகி ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல்ல இருப்பதாக கூறி உங்களிடம் ஒரு பெரும் தொகையை கடனா கேட்கக்கூடுங்க. அந்த சமயம் அவர்களின் பேச்சில் இருக்கும் நேர்மையும் பரிதாபமும் உங்களை நம்ப வைக்கும். ஆனா கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி இப்போது நீங்கள் கொடுக்கும் பணம் என்பது ஒருபோதும் உங்களிடம் திரும்ப வந்து சேராது என்பதை நினைவில் கொள்ளுங்க. ஒருவேளை அவர்கள் பணத்தை கடனா கேட்கவில்லை என்றாலும் ஒரு கவர்ச்சிகரமான முதலீட்டு திட்டத்தை உங்களை நோக்கி வீசுவாங்க. மிக குறுகிய காலத்துல உங்கள் பணத்தை 2 மடங்காக மாற்றலாம் என்றோ அல்லது ஒரு புதிய நில
நிலப்பேரத்துல பங்குதாரரா சேரலாம் என்றோ உங்களை ஆசை காட்டக்கூடுங்க. எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் அந்த நபரின் வார்த்தைகள்ல இருக்கும் ஜாலங்கள் உங்களை மயங்கடைய செய்யும். ஆனா அதன் பின்னணியில ஒரு பெரிய ஏமாற்ற வேலை மறைந்திருக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முதலீடு செய்யும் ஒவ்வொரு ரூபாயும் உங்க உழைப்பின் வியர்வை துளிகள் என்பதை உணர்ந்து செயல்படுங்க. தெரியாத தொழில்ல அல்லது நம்பகத்தன்மை இல்லாத நபர்களிடம் பெரிய தொகையை ஒப்படைப்பது உங்கள் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி விடுங்க. இந்த காலகட்டத்துல உங்க கையில பணப்புழக்கம் ஓரளவு தாராளமா இருப்பது போல தோன்றினாலும் அதே வேகத்துல பணத்தை செலவு செய்ய வைக்கும் சூழல்களும் உருவாகுங்க. வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பாக வீட்டு பத்திரங்கள், நகை அடமானம் அல்லது வங்கி சார்ந்த ஆவணங்கள்ல யாரிடமும் கையெழுத்திட வேண்டாமுங்க. எஸ் என்ற பெயரை கொண்ட நபர்கள் ஜாமீன் கையெழுத்து கேட்டு உங்களை வற்புறுத்தலாம். எவ்வளவு நெருங்கிய உறவா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அத்தகைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது உங்கள் குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லதுங்க. நீங்க யாருக்காவது ஏற்கனவே பணம் கொடுத்திருந்தா அதை பெறுவதற்கு இது சரியான காலம் அல்ல. இப்போது நீங்கள் திருப்பி தரும்படி கேட்டா அது பெரிய வாக்குவாதத்துல முடிந்து உங்க நட்பையோ அல்லது உறவையோ முறிக்கும் நிலைக்கு செல்லுங்க. ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல பண பரிமாற்றங்களை முற்றிலும் தவிர்ப்பது அல்லது மிக குறைந்த அளவில் வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம்ங்க. உங்களின் வங்கி கணக்கு விவரங்கள், கடன் அட்டைகளின் ரகசிய குறியீடுகள் போன்றவற்றை மிகவும் பாதுகாப்பா வைத்திருங்க. நவீன தொழில்நுட்ப ஏமாற்று வேலைகளிலும் எஸ் என்ற ஆதிக்கம் கொண்ட பெயர்கள் அல்லது நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. பணத்திற்கும் குணத்திற்கும் இடையில ஒரு போராட்டத்தை நீங்க சந்திக்க வேண்டி வருங்க. மனிதாபிமான அடிப்படையில உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மனம் துடித்தாலும் காலத்தின் கோலம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதை உணருங்க. ஒரு பெரிய தொகையை இழந்துவிட்டு வருந்துவதை விட ஆரம்பத்திலேயே கசப்பான ஒரு இல்லை என்ற வார்த்தையை சொல்லிவிடுவது மேலானதுங்க. உங்கள் உழைப்பால் சேர்த்த செல்வம் உங்களை நம்பி இருக்கும் உங்கள் குடும்பத்திற்கானது என்பதை நினைவில் கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல பொருளாதார சிக்கல்கள்ல இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்க. நிதானமா பொருளாதார திட்டமிடலும் எச்சரிக்கையுடனுமான பணம் பரிமாற்றமே உங்களை இந்த 2வது சம்பவத்தின் பாதிப்புல இருந்து காப்பாற்றுங்க. கும்பராசி நேயர்களே, இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான மற்றும் ஆழமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோமுங்க. பலரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏன் குறிப்பா இந்த எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்ட நபர்களிடம் மட்டும் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதாகும். இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஜோதிட ரகசியமும் கிரகங்களின் நுணுக்கமான கணக்கீடுகளும் இருக்குதுங்க. கும்பராசி என்பது சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு ராசிங்க. சனி பகவான் என்பவர் நியாய தர்மங்களுக்கு கட்டப்பட்டவர், நிதானமானவர் மற்றும் ஒரு செயலை செய்வதற்கு முன் பல முறை யோசிக்கக்கூடியவர். ஆனா இந்த எஸ் என்ற எழுத்தின் பின்னால் இருக்கும் எண் கணித ஆதிக்கமும் அதற்கான கிரக அதிபதியும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிநாதனோடு ஒரு நேரடி முரண்பாட்டுல இறங்குகிறாங்க. ஏன் இந்த எழுத்து இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், எஸ் என்ற எழுத்து பொதுவாக சூரியன் அல்லது செவ்வாயின் ஆதிக்கத்தோடு தொடர்புடையதா கருதப்படுகிறதுங்க. தற்போது உங்க ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுக்கும் இப்போது வீரியம் பெற்று வரும் செவ்வாய்க்கும் இடையே ஒரு பகை உணர்வு ஜோதிட ரீதியா நிலவுதுங்க. இந்த முரண்பாடானது அந்த பெயரை கொண்ட நபர்களின் எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் உங்களை அணுகுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் உங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களாக கூட இருக்கலாம். ஆனா காலத்தின் கோலம் அவர்களால் எடுக்க போகும் ஒரு சிறு முடிவு அல்லது அவர்கள் உங்களுக்கு வழங்கும் ஒரு சிறு ஆலோசனை உங்களுக்கு பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. இது தெரியாம செய்யும் தவறு போன்றது. ஆனா அந்த தவறுக்கான விலையை நீங்க கொடுக்க வேண்டிய இருக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, எஸ் என்ற பெயரை கொண்ட ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு புதிய வேலையை பற்றி சொல்லலாம் அல்லது ஒரு இடத்தை பற்றி பரிந்துரைக்கலாம். அவர் நல்ல எண்ணத்துல தான் அதை சொல்லியிருப்பார். ஆனா நீங்க அந்த பரிந்துரையை ஏற்று செயல்படும் போது அங்க உங்களுக்கு தடங்கல்களோ அல்லது நஷ்டமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. அந்த நபரின் ராசியும் உங்கள் ராசியும் இந்த காலகட்டத்துல இணையாத ஒரு புள்ளியில பயணிப்பதே இதற்கு தார்மீக காரணமாகுங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றல் இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால அந்த நபர்கள் ஒரு கருவியாக மட்டுமே செயல்படுறாங்க. அவர்களின் கதிர்வீச்சும் உங்கள் ராசியின் அதிர்வலைகளும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளும் போது அங்க ஒரு விதமான எதிர்மறை ஆற்றல் உருவாகுதுங்க. மேலும் இந்த எஸ் என்ற எழுத்து என்பது ஒரு வளைந்த கோட்டை போன்றதுங்க. இது ஒரு நிலையில இல்லாத தன்மையும் திடீர் மாற்றங்களையும் குறிக்கக்கூடியது. கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போதும் ஒரு தெளிவான பாதையை விரும்புபவர்கள். ஆனா இந்த நபர்களுடன் நீங்க தொடர்பு கொள்ளும் போது உங்கள் சிந்தனை மழுங்கடிக்கப்படலாம்ங்க. நீங்க எப்போதும் எடுக்காத ஒரு விபரீத முடிவை இவர்களின் பேச்சை கேட்டு எடுத்துவிடக்கூடுங்க. இது உங்கள் குடும்ப வாழ்க்கையில குழப்பத்தையும் சமுதாயத்தில் உங்க அந்தஸ்திற்கு ஒரு சிறு பாதிப்பையும் ஏற்படுத்தலாம்ங்க. அந்த நபர்கள் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பார்கள் என்று நீங்க நம்பலாம். ஆனா அவர்கள் தற்செயலாக பேசும் ஒரு பேச்சு உங்களை பெரிய சிக்கல்ல மாட்டிவிடுங்க. எனவே
இந்த எச்சரிக்கையை நீங்க ஒரு பயமா எடுத்துக்கொள்ளாம ஒரு தற்காப்பு முறையா கருதணுங்க. நீங்க பழகும் நபர்கள்ல எஸ் என்ற எழுத்துல பெயர் தொடங்குபவர்கள் இருந்தா அவர்களுடன் பேசும்போது உங்க எல்லைகளை வகுத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரத்தை கொடுக்காதீங்க. அவர்களின் ஆலோசனைகளை கேட்டாலும் உங்கள் அறிவு கண்ணை திறந்து வைத்து தீர ஆராய்ந்த பின்பே செயல்படுங்க. இது ஒரு தற்காலிகமான கிரக முரண்பாடு தாங்க. இந்த காலகட்டம் கடந்து விட்டால் மீண்டும் நிலைமை சீராகுங்க. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்படும் பாதிப்புகள் நீண்ட காலத்திற்கு உங்களை துரத்தக்கூடும் என்பதால இந்த எஸ் என்ற ஆதிக்கம் கொண்ட நபர்களிடம் ஒரு மெல்லிய இடைவெளியை பேணுவது உங்கள் எதிர்காலத்துக்கு மிக சிறந்த பாதுகாப்பாக அமையுங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்கிறதோ அதை கேளுங்க. ஏனெனில் கிரகங்களின் எச்சரிக்கையை விட உங்கள் ஆன்மாவின் எச்சரிக்கை எப்போதும் வலிமையானதுங்க. கும்பராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த வரிசையான சம்பவங்களில் 3வது மிக முக்கியமான சம்பவம் உங்கள் குடும்பம் மற்றும் இரத்த உறவுகள் சார்ந்ததுங்க. ஒரு மனிதன் எவ்வளவுதான் வெளி உலகில் வெற்றிகள் கிடைத்தாலும் மன அமைதி என்பது அவனது இல்லத்துல தான் தொடங்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்ப அமைதியை குலைக்கும் வகையில சில கிரகசதி திட்டங்கள் அரங்கேற காத்திருக்குதுங்க. குறிப்பா உங்கள் நெருங்கிய உறவினர்களில் அல்லது பங்காளிகளில் எஸ் என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் நபர்களால சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சம்பவம் ஒரு மிக சிறந்த மற்றும் சாதாரணமான பேச்சிலிருந்தே தொடங்கும். ஒரு குடும்ப விழாவிலோ அல்லது பொதுவான சந்திப்பிலோ நீங்க யதார்த்தமா சொல்லும் ஒரு கருத்து எஸ் என்ற பெயரை கொண்ட அந்த நபரால தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். அவர்கள் அந்த பேச்சை திரித்து மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் கொண்டு சென்று உங்கள் மீது ஒரு எதிர்மறையான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பாங்கங்க. நீண்ட நாட்களா தீர்க்கப்படாமல் இருக்கும் சொத்து விவகாரங்கள் அல்லது குடும்ப பகைமைகள் மீண்டும் தலைதூக்க இது ஒரு காரணமா அமையுங்க. பழைய விஷயங்களை தோண்டி எடுத்து உங்களை மனதளவில் காயப்படுத்த அவர்கள் முற்படுவாங்க. கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே நியாயத்திற்காக போராடுபவர்கள். உங்கள் மீது ஒரு வீண் பழி சுமத்தப்படும் போது உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க காட்டும் அந்த ஆக்ரோஷமான எதிர்வினை தான் அவர்களுக்கு சாதகமா முடியுங்க. நீங்க எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்க பேச்சுல இருக்கும் வேகம் மற்றவர்களுக்கு நீங்க அகங்காரத்தோட பேசுவது போன்ற தோற்றத்தை உருவாக்கிடுங்க. இதனால நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக திரும்பும். எனவே இந்த காலகட்டத்துல எஸ் என்ற பெயரை கொண்ட உறவினர்களிடம் பேசும்போது நாவடக்கத்தை ஒரு தவமாகவே நீங்க கடைபிடிக்க வேண்டும்ங்க. அவர்கள் உங்களை தூண்டிவிடும் நோக்கத்துல பல காரியங்களை செய்வாங்க. ஆனா அந்த தூண்டல்ல நீங்க சிக்கிவிடக்கூடாதுங்க. மனைவி அல்லது கணவன் வழியில் இருக்கும் எஸ் என்ற எழுத்துடைய உறவினர்களாலும் சில சங்கடங்கள் வரலாமுங்க. உங்க குடும்ப ரகசியங்களை அல்லது உங்க பிள்ளைகளின் எதிர்கால திட்டங்களை இவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தற்காலிகமா தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்க நல்ல எண்ணத்துல செய்யும் காரியங்களை அவர்கள் கிண்டல் செய்யவோ அல்லது அதன் மதிப்பை குறைக்கவோ வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை உருவாக்கி விடுங்க. ஒரு சிறு கடுகளவு பிரச்சனை மலையளவு பெரிதாகி குடும்ப ஒற்றுமையை பாதிக்கும் நிலைக்கு செல்லக்கூடுங்க. நீங்க எவ்வளவுதான் பொறுமையா இருந்தாலும் உங்க வீட்டின் அமைதியை கெடுப்பதற்காகவே சிலர் திட்டமிட்டு செயல்படலாம்ங்க. அத்தகைய சூழல்ல அங்கிருந்து விலகி செல்வது அல்லது மௌனமாக இருப்பது மட்டுமே உங்களுக்கு பலன் தருங்க. மனம் என்பது பலவீனம் அல்ல. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை காக்கும் ஒரு மிகப்பெரிய கேடயம் அதாங்க. கிரகங்களின் பார்வை சரியாக இல்லாத போது நாம் செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமும் தவறாகவே சித்தரிக்கப்படும். பூர்வீக சொத்துகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருந்தால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம்ங்க. எஸ் என்ற எழுத்தில் தொடங்கும் நபர்கள் உங்க குடும்ப பெரியவர்களிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை கொடுத்து உங்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை தட்டி பறிக்க முயலலாமுங்க. அந்த சமயம் நீங்க அவர்களிடம் நேர்ல சென்று வாதிடுவதை விட உங்கள் நடத்தையின் மூலம் உங்கள் நேர்மையை நிரூபிக்க பழகுங்க. காலச்சக்கரம் சொல்லும் போது உண்மைகள் தானாகவே வெளிச்சத்திற்கு வருங்க. அதுவரை உங்கள் பொறுமையே உங்களுக்கு வெற்றியும் உங்கள் குடும்பத்திற்கு அமைதியும் பெற்றுத்தருங்க. கும்பராசிக்குரிய அந்த நிதானமான குணம் இப்போது உங்கள் இல்லறத்தை காக்க மிக அவசியமான ஒன்றாக இருக்குதுங்க. இந்த 3வது சம்பவத்திலிருந்து நீங்க விடுபட வாதங்களை விடுத்து அமைதியை தழுவுங்க. கும்பராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல நிகழப்போகும் அந்த 4வது முக்கிய சம்பவங்களில் இறுதி மற்றும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சம்பவம் உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் நீங்க மேற்கொள்ளும் பயணங்கள் சார்ந்ததுங்க. பொதுவாகவே கும்பராசினர் எதையும் திட்டமிட்டு செய்பவர்கள் என்றாலும் சில நேரங்கள்ல உங்க மனதில் எழும் அதீத வேகம் உங்களை ஆபத்துல தள்ளிவிட கூடுங்க. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான படபடப்பையும் அவசரத்தையும் கொடுக்குங்க. இது நேரடியாக உங்க உடல் நலத்திலும் நீங்க கையாளும் வாகனங்களிலும் பிரதிபலிக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனி வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் தொடர்பான உபாதைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. குறிப்பாக செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் அல்லது உடல்ல நீர் சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகள் உங்களை சோர்வடைய செய்யலாமுங்க. எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் உணவகங்கள் அல்லது நபர்கள் கொடுக்கும் உணவுகளை உட்கொள்ளும் போது சற்று கவனமாயிருங்க.
உங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மேலும் உடல்ல சிறு உபாதை ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாம கவனிப்பது நல்லதுங்க. ஏனெனில் சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால எந்த ஒரு நோயும் மெதுவாகவே குணமாகும் தன்மை கொண்டதுங்க. உங்க அன்றாட உணவு பழக்கத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களை காக்குங்க. பயணங்களை பற்றி பேசும்போது தான் நீங்கள் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வாகனங்களை ஓட்டும் போது உங்கள் கவனம் சிதறக்கூடும். குறிப்பாக 2 சக்கரம் அல்லது 4 சக்கர வாகனங்கள்ல செல்லும் போது கைபேசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணுங்க. ஏனெனில் ஒரு சிறு கவன சிதறல் பெரிய விபரீதத்திற்கு வழிவகுக்கலாம். உங்களை அறியாமலேயே வாகனத்தின் வேகத்தை அதிகரிக்க வேண்டுங்கிற எண்ணம் தோண்டுங்க. அதை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். குறிப்பா செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது உத்தமம்ங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டா அந்த பயணத்திற்கு முன்னதாக விநாயக பெருமானை வழிபட்டு செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குங்க. இரவு நேர பயணங்கள்ல கூடுதல் கவனம் தேவைங்க. தூக்கமின்மையால அல்லது சோர்வினால வாகனத்தை இயக்க வேண்டாம்ங்க. எஸ் என்ற எழுத்துல தொடங்கும் ஊர்களுக்கு அல்லது இடங்களுக்கு நீங்க பயணம் செய்ய நேரிட்டா அங்க உள்ள உடைமைகளையும் உங்கள் உடல் நலத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ளுங்க. அந்த பெயரை கொண்ட ஓட்டுநர்கள் அல்லது நண்பர்களுடன் நீங்கள் பயணிக்கும் போது அவர்கள் கவனக்குறைவாக செயல்பட வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே நீங்க விழிப்புடன் இருப்பது ரொம்பவும் அவசியம்ங்க. ஏனெனில் நீங்க குறித்த நேரத்திற்கு போய் சேர வேண்டும் என்ற துடிப்புல செய்யும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. தாமதமாக சென்றாலும் பரவாயில்ல, பாதுகாப்பாக செல்வதே உங்கள் இலக்காக இருக்க வேண்டும்ங்க. எலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான சிறு பிரச்சனைகள் கும்பராசி நேயர்களுக்கு தலை தூக்கலாம். நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க முடியாதவர்கள் இடையில அடிக்கடி ஓய்வு எடுத்து செல்வது உங்கள் முதுகுத்தண்டு இடத்திற்கு பாதுகாப்பு தருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாகனத்தை பராமரிப்பு செய்வதற்காக ஒரு முறை மெக்கானிக்கிடம் காட்பது நல்லதுங்க. சிறிய இயந்திர கோளாறுகள் கூட நடுவழியில உங்களை நிற்க வைக்கலாமுங்க. உங்க பயணத்தை திட்டங்கள்ல கடைசி நிமிட மாற்றங்கள் ஏற்பட்டா அதை சகித்து கொள்ளுங்க. ஏனெனில் அந்த தடை உங்களை ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுவதற்காக கூட இருக்கலாமுங்க. இந்த 4வது சம்பவம் என்பது உங்கள் உடல் மற்றும் உயிர் சார்ந்தது என்பதால இதில் எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ளாதீங்க. உங்க ராசிநாதன் சனியின் ஆதிக்கம் உங்கள் பயணங்கள்ல நிதானத்தை எதிர்பார்க்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு நகரவும் திட்டமிட்டதா இருக்கட்டும்ங்க. அவசர முடிவுகள் எப்போதும் ஆபத்தையே தரும் என்பதை உணர்ந்து ஆரோக்கியத்திலும் பயணத்திலும் முழுமையான கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. இந்த எச்சரிக்கைகளை நீங்க முறையாக பின்பற்றினால் வரப்போகும் கண்டங்கள்ல இருந்து தப்பித்து ஒரு நிம்மதியான மற்றும் வளமான வாழ்க்கையை உங்களால வாழ முடியுங்க. பயப்பட தேவையில்லை. கும்பராசி நேயர்களே, வரும் சனிக்கிழமைகள்ல அனுமன் வழிபாடு செய்வது உங்கள் தடைகளை நீக்குங்க. எஸ் என்ற பெயர் கொண்டவர்களிடம் பழகும் போது மட்டும் சற்று நிதானத்தை கையாளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.